Good morning everyone. So SSCGD exams prepare பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பா வெல் விஷஸ். ஸோ இப்போ நம்ம SSCGDக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் டெஸ்ட் 4 பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் இங்கிலீஷ். ஸோ டெஸ்ட் 4 இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 50 கேள்விகள் கொண்டு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதோட ஆன்சர்ஸ் வித் கீ எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்னு அவங்க சொன்னதுனால இருக்கிற 4 வார்த்தையில் எது பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிசன் டு தி ஸ்டேட்மெண்ட். We should always remember not to dash any problems and issues that may affect our career in any organization. So not to any problems, அதாவது எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம உருவாக்க கூடாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணக்கூடாதா, அண்டர்டேக் பண்ணக்கூடாதா, இன்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாதா, கிரியேட் பண்ணக்கூடாது 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் அஃபெக்ட் எனி ப்ராப்ளம்ஸை நம்ம ஏன் அஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். நெக்ஸ்ட் அண்டர்டேக் எனி ப்ராப்ளம்ஸ். அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கீழே கொண்டு வந்து அதை செயல்படுத்துறது. ஸோ ப்ராப்ளமை ஏன் கொண்டு வந்து நம்ம செயல்படுத்த போகிறோம். அண்டர்டேக்கிங் அப்படின்னும் போது நம்ம என்ன கம்பெனி அண்டர்டேக் பண்ணுறோம், இங்கே ப்ராப்ளம்னு சொன்ன பிறகு அண்டர்டேக் வராது. தென் இன்ஃப்ளெக்ட் அப்படின்னா என்னென்னா வந்து பேட் வேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இப்போ ப்ராப்ளம் அப்படின்றதே கெட்டது, அது என்ன பேட் வேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ த ஆப்ஷன் இஸ் டி, create. We should always remember not to create any problem. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது just go through the options. ஒரு ஆப்ஷனாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் ஏதோ அதை சூஸ் பண்ணோம். ஸோ we should always remember not to create any problem. ஸோ ஒரு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் அதை சால்வ் பண்ண நடுவில் ஒரு பாசிட்டிவ் வேர்ட். Next thing, select the most appropriate word to substitute the underlined segment in a given statement கொடுத்துருக்காங்க. Okay, we'll go for it. திங் என்ன அப்படின்னா ஆஃப்டர் யூ வில் ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்க அப்படின்னா இது எரர் டிடெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ரூல். என்ன அப்படின்னா இப்போ உறுதியான விஷயத்தை நம்ம உறுதி இல்லாத மாதிரி பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எப்போ வந்து உன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரியோ அப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம். கண்டிப்பாக நீ என்னைக்கா இருந்தாலும் ஒர்க் முடிச்சுட்டு வருவ, அந்த மொமெண்ட்டில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம். ஸோ நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து செகண்டரி, ஆனால் நீ ஒர்க் முடிப்ப அப்படின்றது தான் அங்கே முதல் விஷயம். நீ ஒர்க் முடிப்பன்றதை உறுதியாக தெரிஞ்சாதான் நம்ம மீட் பண்ணோன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் யூ வில் ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர், நீயே எப்போ வருவேன்னு தெரியாது, அப்போ இருக்கும்போது நான் எப்படி ஐ வில் கம் அண்ட் மீட் யூன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா. ஸோ ஒரு கன்ஃபார்மான விஷயத்த ஒரு கண்டிஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். கண்டிஷனே இங்கே வந்து ஆசிலேஷனில் இருக்குது. வருவியா வரமாட்டேன்னு தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே கம் அண்ட் மீட் யூ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ ஆஃப்டர் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர், ஸோ ஆஃப்டர் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர், ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஐ வில் மீட் யூ அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நீ எப்போ முடிப்பனே தெரியாது அப்படின்னும் போது நான் எப்படி வருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த திங். ஆஃப்டர் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. நீ வந்த பிறகு நான் வருவேன், வராமலும் போவேன், ஆனால் நீ வருவன்றது இங்கே கன்ஃபார்மான விஷயம். நெக்ஸ்ட் திங், select the antonym of the given word. ஸோ ஆண்டனமில் awkward அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் awkward அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு மாதிரி அவங்க கூட நம்மளால் இருக்க முடியாது, ஒரு மாதிரி வந்து ஒரு அவமானமாக இருக்கும், நம்மளை வந்து கலாச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம இன்கன்வீனியண்ட்டாக இருப்போம் இல்லையா. இப்போ இதுக்கு ஆண்டனம் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னா வந்து கன்வீனியன்ட். ஸோ awkwardனா இன்கன்வீனியன்ட், ஆப்போசிட் வேர்ட் கன்வீனியன்ட். நெக்ஸ்ட் திங், ஸோ ஃபாலோயிங் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் எந்த வார்த்தை இங்கே அப்ரோப்ரியேட்டாக வரணும் அப்படின்றத வந்து நம்ம கேதர் பண்ணணும். நான் ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி எந்த வேர்ட் வரணும் அப்படின்றது ஒன்று நம்ம படித்து பார்த்து தான் டிசைன் பண்ணுவோம். எஸ். ஸோ சி ஹியர், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ், எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூரல். சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டேஷ் எட் டு கேதர் மொமெண்டம். ஸோ இங்கே வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூரல் வேர்ப் அப்படி என்ன ப்ளூரல் நவுன் அப்படின்னும் போது த வேர்ப் ஹேஸ் டு பி இன் அ ப்ளூரல். ஸோ ஹேஸ் அப்படின்றது சிங்குலர், வாஸ் அப்படின்றது சிங்குலர், பி அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஏன் பிக்கு போனோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஆர். ஸோ சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா ஆர் எட் டு கேதர் மொமெண்டம். நெக்ஸ்ட்டு, as dash prices adverse conditions and dash அப்படின்னா வந்து ஸோ மொமெண்டம் ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இன்னமும் வந்து நம்ம இந்தியாவில் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் முன்னேறல. காரணம் என்ன அப்படின்னா டேஷ் ப்ரைஸஸ், ஏன்னா ஹை ப்ரைஸஸ், ஏன்னா வந்து அதிகமான விலை விற்கிறதுனால நம்மளால் வந்து அது எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ண முடியல, எல்லாராலும் அதை வாங்க முடியல. ஸோ எல்லாமே பாருங்கள் லோ, லிட்டில், ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ அதிக விலையில் இருக்கிறதுனால நம்மளால் சீ ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல.
நெக்ஸ்ட் திங் தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்ட் டேஷ் கண்டினியூ டு அஃபெக்ட் த ஸ்டாக்கிங் ஆர் ஸ்ட்ரிம்ஸ் அப்படின்னா வந்து இப்போ என்ன அப்படின்னா நம்ம அதிக விலையில் இருக்குது அதை நம்ம சேவ் பண்ணி வச்சு அதாவது பதப்படுத்தி விற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் ஸ்டாக்கிங்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிம்ஸ் அதாவது ஸ்ட்ரிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இறால் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதோட ஸ்டாக்கிங் அந்த மூட்டைகளை வந்து எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் டிசீசஸ் நோய் அப்படின்னு சொல்லுவோம் வைரஸ் பக்ஸ் மெலடைஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மனுஷனை அஃபெக்ட் பண்ணும் ஆனால் ஒரு இறந்து போனது எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து அதோட நோய் ஸோ டிசீசஸ் continue to affect the stockings of shrimps which account for about 3/4 of அப்படின்னு கொடுத்துருக்காங்க affect the 3/4 of டேஷ் ஃப்ரம் எக்ஸ்போர்ட் அப்படின்னா ரெவன்யூ ஸோ இவங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நோய் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட மொத்த எக்ஸ்போர்ட்டோட ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ யோசிக்கலாம் இன்கம் ரெவன்யூ ஏன்னா வந்து கேஷ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கேஷ்லேயே எல்லா ட்ரேடும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது டேக்கிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோம்னு அர்த்தம் ஸோ ரெண்டு வார்த்தையும் வராது இப்போ இன்கமாக ரெவன்யூவா அப்படின்னு சொல்லும் போது யூ ஹேவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெறும் அதுலேருந்து வர பணம் மட்டும் நேரடியாக வர பணம் அண்ட் ரெவன்யூனா அது மூலிமா வர டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்கமும் வந்து ரெவன்யூக்குள்ளே அடங்கும் ஸோ இன்கம்னா டைரக்ட் இன்கம் ரெவன்யூனா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்கம் ஸோ எல்லா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாத்துலேருந்து வர ரெவன்யூ அப்படின்றத கரெக்ட் ரைட் ஸோ திஸ் அப்பார்ட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர் ஃபேஸிங் டேஷ் ஃப்ரம் த சீ ஃபுட் இம்போர்ட் மானிட்டரிங் ப்ரோக்ராம் ஸோ அவங்க ஏதோ ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால தான் they are facing pressure. So they are facing the pressure from the seafood import monitoring program being implemented by US. So இதுதான் விஷயம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதில் எது அப்ரோப்ரியேட் வேர்டோ அது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுன்னா அதிகமான இங்கிலீஷ் புக்ஸை வாசித்தோம் இங்கிலீஷை பற்றி படித்தோம் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம அப்ரோப்ரியேட்டாக ப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ இவ்வளோதான் விஷயம் நெக்ஸ்ட் திங் from the given option identify the segment with an error so இதில் எது error அப்படின்னு பார்த்தோன்னா the government interim budget from this financial year contained several measures which have the forthcoming elections in the mind இப்படி கொடுத்த உடனே இதில் எங்கே எரர்னா from this financial year இந்த ஏரியாவில் என்ன எரர் அப்படின்னு கேட்டோன்னா from the financial year அதாவது financial year தான் என்ன வருமான ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் வருமான ஆண்டு அப்படின்றது என்னன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் 2020 to 2021 அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இங்கே டெஃபினைட்டான டென்ஸ் அப்படின்றதுனால த யூஸ் பண்ணமே தவிர திஸ் யூஸ் பண்ணக்கூடாது டெஃபினைட் டென்ஸ் அப்படின்றதுனால த யூஸ் பண்ணோம் திஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இயர் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் திங் select the most appropriate option for a substitute அப்படின்னு கொடுத்துருக்காங்க okay fine so while learning to drive one of the most important things to do is to know the traffic rules first அவ்வளோதான் இதில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டால் எதுவுமே கிடையாது ஏன்னா ஒன் ஆஃப் தேன் கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம் சூப்பர்லேட்டிவ் தான் இருக்குது தென் நோ த டிராஃபிக் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து அந்த அட்ஜெக்டிவ் தூக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு எரரும் கிடையாது ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்களேன் வென் லேர்ன்டு டு டிரைவ் அப்படின்னா நோ வைல் லேர்னிங் டு டிரைவ் எப்போ கற்றுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தான் சொல்ல முடியுமா வென் அப்படின்னு காலத்தை சொல்ல முடியாது வைல் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் ஸோ இங்கே வென் அப்படின்னு யூஸ் பண்ணதுனால எந்த ஆப்ஷனும் வராது நெக்ஸ்ட் திங் from the given option grammatical error கண்டுபிடிக்கணும் okay soon after returning to office the CBI chief transfer 5 officers அவர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவர் செஞ்சாரு அப்படின்னும் போது அது present perfect tense so CBI chief has been transferred the 5 officers அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ எடுத்தோடனே மொட்டையை வெறும் transfer மட்டும் போடக்கூடாது வெறும் transfer அப்படின்ற verb வராது next thing yes so correctly spelled word கேட்குறாங்க ஸோ substitution அது பார்த்தோன்னா substitution ஸோ TUTION இதுதான் வந்து ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணுறது சப்ஸ்டியூட் கபடி இல்லாமல் விளையாடுவோம் இல்லையா கபடி கிரிக்கெட் எஸ் நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது டு கட் போத் எண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஆர்கியூ இன் சப்போர்ட் ஆஃப் போத் சைட்ஸ் அதாவது ரெண்டு பக்கமும் நம்ம சப்போர்ட் பண்ணி வாதிடணும் ஒரு பக்கம் மட்டும் நம்ம நிற்கக்கூடாது ஸோ டு கட் போத் எண்ட்ஸ் நெக்ஸ்ட் திங் செலக்ட் த ஆண்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட் அப்படின்றாங்க யூஃபோரியாக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அதான் ஆண்டனம் ஸோ யூஃபோரியா அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷமான டிலைட் மொமெண்ட்டில் இருப்போம் இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கிறது யூஃபோரியா ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன லெத்தார்ஜி ஒரே சோம்பலா எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறது நெக்ஸ்ட் திங் கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் கேட்குறாங்க மேக்னனிமஸ் ஸோ மேக் அப்படின்னா மேக்ஸிமம் அனிமஸ் ANIMOUS மேக் அனிமஸ் ஸோ அனிமஸ்க்கு எப்போவுமே ஐ வரும் நெக்ஸ்ட் திங்
from the given option identify the error அப்படின்னு சொல்றாங்க. The builders association want GST exemption for a government project which have already proposed. இந்த இடத்துல have proposed அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பி ஃபார்ம் வேர்பும் கூடவே சேர்த்து மெயின் வேர்பும் வருது. அதுக்கு நடுவில் ஆல்ரெடி அப்படின்ற அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஸோ அது அப்படின்ற அட்வர்ப்ஸ் ஆஃப் டைமும் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஹாவ் ப்ரப்போஸ்ட் ஆல்ரெடி அப்படின்றத கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்கே தான் வந்து எரர் இருக்கு. விச் ஹாவ் ப்ரப்போஸ்ட் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் திங், select the most appropriate option கேட்குறாங்க. Is it true that students from the Space Research Center dash this evening? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ப்ளூரல்னா ஆர் ஹாவ், இது ரெண்டும் தான் இருக்குது. இந்த இடத்துல இஸ் இட் ட்ரூ தட் அப்படின்னு ஆரம்பித்த உடனே என்ன அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸை மையமாக வச்சு பேசுறதுனால ஆர் அரைவிங். ஹாவ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்டிவ் திங் உள்ளே கொண்டு வந்திருந்தா நம்ம வந்து ஹாவ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க இல்லை அப்படின்னு பேசும்போது ஆர், ப்ளூரலில் ஆர் தான் இருக்குது. ஆர் அரைவிங். இஸ் இட் ட்ரூ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அரைவிங். Next thing, select the most appropriate option for a substitute. இந்த இடத்துல these flowers smell sweetly and are sold at high price. இந்த இடத்துல sweetly அப்படின்ற வார்த்தை வந்து தனியாக வரும்போது sweetlyன்னு சொல்லலாம். ஆனால் sweet smell வருது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல only sweet. ஓகே, ஸோ எந்த ஒரு ஐம்புலனையுமே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. these flowers sweet, these flowers smell sweet. அவ்வளோதான் வந்து ஆன்சர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்மெல் பண்ணுறது, அதே மாதிரி ஹியர் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியர் லவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் லவுட்லி அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது. நெக்ஸ்ட் திங், செலக்ட் த வேர்ட் விச் மீன்ஸ் சேம் ஆஸ் அ குரூப். ஒன் ஹூ ஸ்டடிஸ் ஆன்டிக் திங். ஆன்டிக்னா வந்து பழங்கால பொருட்கள், அதை பற்றி படிக்கிறவர் யார் அப்படின்னா ஆன்டிக்வேரியன். ஏன்னா ஹிஸ்டோரியன் அப்படின்னா என்னென்னா பழங்காலத்தில் நடந்த வரலாறை மட்டும் படிப்பாங்க, ஆனால் அதோட பொருளை படிக்கிற ஒரு ஆன்டிக்வேரியன். சோஷியாலஜிஸ்ட் இந்த சொசைட்டி பற்றி படிப்பாங்க. ஆர்கியோலஜிஸ்ட் அப்படின்னா அந்த காலத்து மக்கள், அதாவது பேலியோ, ஃபார் எக்ஸாம்பிள் கற்காலம், அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண பொருட்களை பற்றி படிக்கிறது. ஆனால் ஆன்டிக் திங்ஸ் அப்படின்னா என்னென்னா 100 வருடம் முன்னாடி, 200 வருடம் முன்னாடி அப்படின்றது ஆன்டிக்வேரியன். நெக்ஸ்ட் திங், செலக்ட் த சினானிம் ஆஃப் கிவன் வேர்ட். அப்படின்னா இன்காரிஜிபிள் அப்படின்னா என்னென்னா அன்ஆல்டரபிள், அதாவது மாற்ற முடியாது அப்படின்றது தான் இன்காரிஜிபிள். சினானிம் அப்படின்னா சேம் மீனிங். Next thing, select the most appropriate word to fill in the blanks. அப்படின்னா although I was dash of his new plan for a growth of the company, I relied on him. அதாவது எனக்கு என்னதான் அவன் மேலே சந்தேகமாக இருந்தாலும் நான் அவனை நம்புகிறேன், அவனை நம்பி I rely on him அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன அர்த்தம்னா skeptical. Although I was skeptical of his project, I relied on him. என்னதான் அவன் ப்ராஜெக்ட் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தாலும் நான் அவனை நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து appropriate word. நெக்ஸ்ட் திங், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்குறாங்க. ஒன் ஹூ ஆஃபர்ஸ் ஒன் சர்வீஸ் வித்தவுட் எனிதிங் இன் ரிட்டன். எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறது பேர் என்ன? வாலண்டியரிங். ரைட், நம்ம எப்பவுமே தெரியல வாலண்டியர் அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம சர்வீஸை கொடுக்கறது வாலண்டியரிங். நெக்ஸ்ட் திங், டிஸ்ஹெவல்ட் அப்படின்ற வார்த்தைக்கு எது ப்ராப்பரான சினானிம், அப்ராப்ரியேட் வேர்டுனா அன்டைடி, அதாவது அழுக்கே ஆகாமல் இருக்கிறது தான் வந்து டிஸ்ஹெவல். டைடினா அழுக்கு, அன்டைடி அப்படின்னா அழுக்கு ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் திங், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃபாலோயிங் இடியம் அப்படின்னு கேட்குறாங்க. டு கெட் அவே வித் அப்படின்னா என்னென்னா டு எஸ்கேப் ஃப்ரம் சம்திங், அதாவது ஐ ஹாவ் டு கெட் அவே ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல இங்கேருந்து நான் போனால் போதும், முதல்ல இந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியே வந்தால் போதும், அதான் டு எஸ்கேப் ஃப்ரம் சம்திங். நெக்ஸ்ட் திங், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் இன் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் எக்ஸாம்பிள் ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் அ பெட்டர் கான்செப்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஈன் கொடுத்துட்டாங்க. ஈன் கொடுத்தோடனே என்ன வரும்? அண்ட் எக்ஸாம்பிள் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அ பெட்டர் கான்செப்ட். ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தேவைப்படும். எஸ். நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன் ஆஸ் அ இடியம். ஃபர்ஸ்ட் திங், டு மிஸ் த போட். டு மிஸ் த போட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம நடுக்கடல் தத்தளிச்சிருக்கோம், ஒரு போட் வருது, அதை மிஸ் பண்ணிட்டோன்னா we miss an opportunity. நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணோன்றது தான் அந்த மாதிரி சொல்கிறது. ரைட், நம்ம ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் டு மிஸ் த போட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திங், கான்ட்ரரி. கான்ட்ரரி அப்படின்ற வார்த்தைக்கு ஆண்டனம் என்ன? கான்ட்ரரி அப்படின்னா என்னென்னா முரண்பாடாக இருக்கிறது. நீ சொன்னால் நான் கேட்கணுமா, நீ சொன்னால் நான் செய்யணுமான்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஆண்டனம் என்ன, ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா அக்ரியபிள்லாம் ஒத்துக்கிறேன். ஸோ கான்ட்ரரினா எதிர்மறை, அக்ரியபிள்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நேர்மறையாக பேசிட்டு போகிறது.
அடுத்த திங், இந்தியாஸ் ரிபப்ளிக் பேரேட் ஹேட் அமாங் த மெயின் டேஷ் அண்ட் ஆல் விமன் மார்ச்சிங் கண்டிஜன். ஸோ இந்தியன் ரிபப்ளிக் பேரேடில் வந்து அந்த குடியரசு தின விழா அந்த பேரேட் நடக்கும் இல்லையா, அதில் மெயின் டேஷ் ஆஃப் விமன். ஸோ என்ன நடந்ததுலையும் விமன் மார்ச்சிங் வந்து என்னவாக இருந்ததுன்னா மெயின் அட்ராக்ஷனாக இருந்தது, ரைட். ஸோ அதுதான் வந்து மெயின் அட்ராக்ஷன், எல்லார் கவனத்தையும் இழுத்தது. ஸோ எல்லாமே டிஸ்பிளே தான் பண்ணாங்க, எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் தான் பண்ணாங்க, ஆனாலும் மெயின் அட்ராக்ஷன் எதுனா ஆல் விமன் பேரேடு. நெக்ஸ்ட் திங், from the given option identify the segment of grammatical error. Okay fine, having worked for the whole day you shall have take some rest. நீ மொத்த நாள் வேலை செஞ்சதுனால நீ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர நீ ரெஸ்ட் எடுக்காமல் போன்னு சொல்ல முடியாது. ஸோ ஷல் அப்படின்னா நீ செய்யாமல் போன்னு சொல்லலாம், ஆனால் நீ மொத்த நாளும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்க, அதனால் யூ ஷுட் டேக் சம் ரெஸ்ட். அதனால் நீ கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும், யூ ஷுட் ஹேவ் டேக்கன் சம் ரெஸ்ட், அதுதான் இங்கே சொல்லணும். யூ ஷல் அப்படின்னா நீ எடுத்துக்காமல் போன அர்த்தம், ஆனால் ஷுட் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் திங், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷனில் இந்த இன்டர்வியூ ஹெல்ட் ரீசென்ட்லி ஐ ஆன்சர் த கொஷன்ஸ் ஆஸ் பெஸ்ட் அஸ் ஐ குட். ஸோ ஐ ஆன்சர் த கொஷன்ஸ் ஆஸ் பெஸ்ட் அஸ் ஐ குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம், ஏன்னா வந்து இன்டர்வியூ நடந்து முடிஞ்சது அப்படின்னால ஆன்ஸ்வர்டு அப்படின்னு சொல்லுவோமே தவிர ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ரைட். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா the researchers have found that all species make a constructive contribution to the ecology of earth. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா உயிரினங்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு பூமியை உருவாக்கியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லா உயிரினமும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்கு அப்படின்னும் போது மேக்ஸ் அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது, மேட் அப்படின்னு வரணும். தட் ஆல் ஸ்பீஷியஸ் மேடு அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் திங், select the word which means the same as a group word. Okay, the method and practice of teaching. ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு டீச்சிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பேர் என்ன, பீடகாகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மீதிலாம் பாருங்கள், சைக்காலஜினா மைண்டு ரீட் பண்ணுறது, மெத்தடாலஜி அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கல் திங்ஸ், நாட் ப்ராக்டிஸிங் டீச்சிங். ஃபிலோசஃபி அப்படின்னா தத்துவம். ஸோ பீடகாகி அப்படின்றது தான் மெத்தட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட் திங், select the most appropriate option to substitute the underlined word. Okay, as you can see from my resume, I am working in Mumbai since 2016. இங்க since அப்படின்ற வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம், present perfect tense. So I have been working, not I am working. ஓகே, சின்ஸ் 2016 இருந்தே வேலை செய்யறதுன்னு தான் சொல்லுமே தவிர 2016 வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ சின்ஸ் வந்ததுனால ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஸோ ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். Next thing, from the given option identify the segment அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, one could argue that these are all the compulsions of parliamentary democracy for smooth functioning for the state. No, of the state. ஏன்னா for the state கிடையாது, of the state. For the stateனா ஸ்டேட்டுக்காக நம்ம செய்கிறோம். நோ, ஸ்டேட் ஒரு வேலை செய்கிறது பேர் of the state அப்படின்னு சொல்லணும். ஸோ for the state தப்பு. Next thing, select the word which means same as a group. Okay, fine. A person who presents a radio or television program. அதாவது ரேடியோ டெலிவிஷன்லலாம் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுற ஒரு பேர் என்ன, ஆங்கர். ஏன்னா அல்கெமிஸ்ட் அப்படின்னா வந்து மெடிவல் இந்தியாவில் கெமிஸ்ட்ரி பற்றி படித்தவங்க. ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா ஒரு நியூஸை ஒரு இடத்துலேருந்து நம்ம ரிப்போர்ட்டிங் டீமுக்கு கொண்டு வரவங்க. அனார்கிஸ்ட் அப்படின்னா கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க. ஆங்கர் அப்படின்னா தான், ஏன்னா டிவியில் வந்து ஆங்கர் சொல்கிறோம் இல்லையா, ஆங்கர் அப்படின்னா தான் தொகுப்பாளினி, தொகுப்பாளர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திங், ஸோ பேசேஜ் இருக்குது, பேசேஜ் அப்ரோப்ரியேட் வேர்ட் பார்ப்போம். Given the availability of safe drinking water touches the lives of everyone, the dash of a safe drinking water mission can be hardly underestimated. அதாவது ஸோ சேஃப் ட்ரிங்கிங் வாட்டரோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியத்துவம் அப்படின்னா என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சேஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கு எதுக்கு சேஃப்டி, ரைட். ஸோ அதுக்கு எதுக்கு ப்ராக்ரஸ், அதுக்கு எதுக்கு கன்சிக்வன்ஸ். கன்சிக்வன்ஸ்னால் வந்து விளைவு. ஸோ முக்கியம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாரும் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டரோட முக்கியத்துவத்தை அறிஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். Next thing, undoubtedly this is one of the most dash public good problem. அப்படின்னா இது இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பு, டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். undoubtedly this is one of the most difficult public goods problem to solve. Next thing, the private solution of reaching out for bottled water due to risk posed by tap water is the dash one costly one. ஸோ இருக்கிற மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறது எது பெரிய பிரச்சனை, சிம்பிள் ஒன். சிம்பிள் பிரச்சனையாக இருந்தால் அதையே பிரச்சனைன்னு பேச போகிறாங்க. மெட்டீரியல் ஒன், ஃபேக்சுவல் ஒன். ஏன்னா அது என்ன தியரியிலே இருக்குது, இன்னுமா நடைமுறைக்கு வரல, வந்துருச்சு. ஸோ என்ன பிரச்சனை, காஸ்ட்லி ஒன். டேப் வாட்டருக்கு பதில் இதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இருக்குது.
Next thing, even the poor are forced to buy the, forced to choose the risk between expenses and buying water bottle, taking into consideration, அதை நம்ம மனசில் வச்சு பண்ணோம் அப்படின்னா taking into consideration the dash scenario அப்படின்னா present scenario, இப்போ இருக்கிற அந்த scenario, it is the duty of every citizen to find out the possible and inexpensive means. ஸோ இன்னைக்கு தேதியில் இருக்கிற scenario அப்படின்றது தான் வந்து இங்கே பேசுகிறாங்க. to means to dash safe drinking water அப்படின்னா ensuring அப்படின்னா வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம் எல்லாருக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்குதா அப்படின்னு, ரைட்? நெக்ஸ்ட் திங், கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னா என்ன? பியூரோக்ரஸி. பியூரோனா BUREA, பியூரோக்ரஸினா ரூல், ரைட்? ஸோ செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட்னா பியூரோக்ரஸி. நெக்ஸ்ட் திங், சினானிம் ஆஃப் த வேர்ட் மிட்டிகேட். மிட்டிகேட் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்று அப்படின்றாங்க. ஸோ மிட்டிகேட்னா லெசன், ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அதோட பாதிப்பை குறைக்கிறது தான் மிட்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் திங், இண்டஸ்ட்ரியஸ்க்கு சினானிம் என்ன? இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு. ஸோ டிலிஜென்ட் அப்படின்னா சுறுசுறுப்போடு வேலை செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திங், த ரிவர் இஸ் ஃப்ளட்டட் அண்ட் இட் ஹஸ் ஓவர்ஃப்ளோன் இட்ஸ் பேங்க்ஸ். ஸோ இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங், நோ. ரிவர் ஃப்ளட்டட் ஆச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோன் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வெள்ளம் வந்துருச்சு, அதனால கரையை வந்து கடந்து போச்சுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை. நெக்ஸ்ட் திங், we need not worry about anything dash his commitment to the work is assigned. We need not to worry about anything except his commitment. ஸோ எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, except this, இதை தவிர்த்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. access அப்படின்னா ஒரு போகிறதுக்கு வழி, acceptனா ஏற்றுக்கிறது, expect அப்படின்னா எதிர்பார்க்கறது, no. except அப்படின்னா இதை தவிர்த்து அப்படின்ற வார்த்தை தான் அங்கே appropriate. next thing, select the antonym of the given word அப்படின்றாங்க. செரீன் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம், அதாவது ரொம்ப மன அழுத்தம், அதை தான் வந்து செரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் திங், if an individual keep his fingers crossed he dash for the best அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து தன்னோட ஃபிங்கர்ஸை க்ராஸ்டாக வச்சாங்க அப்படின்னா வந்து அது என்ன அப்படின்னா ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். if an individual keeps his fingers crossed he hopes for the best அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திங், செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்றாங்க. மேத்தமெட்டிக்ஸோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா வந்து மேத்திமேட்டிக்ஸ். ஸோ METHEMATICS. நெக்ஸ்ட் திங், select the most appropriate option for the fill in the blanks. Sometimes it is necessary for an author to know what is going on in his mind of. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆத்தர், ஒரு கதா ஆசிரியர் இருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பாக அவரோட கேரக்டர்ஸ் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி கதை எழுத முடியும். லிசனர்ஸ், வியூவர்ஸ், ஆடியன்ஸ், இது மூணுமே ஒரே விஷயம், ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கிற விஷயம் பாருங்கள் கேரக்டர்ஸ். ஏன்னா தன்னோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலன்னா அவரால் எப்படி கதை எழுத முடியும். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் டு செட் அசைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஸ்டாப் டெம்பரலி, டு செட் அசைட் த ப்ராப்ளம் அப்படின்வாங்க. அதாவது முதல்ல இந்த பிரச்சனையை அப்படியே நிறுத்திட்டு வேறு வேலையை பாரு அப்படின்றது அர்த்தம், ரைட்? ஸோ ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க, அதோட ஆன்சர்ஸ் இது எல்லாமே எப்படி வந்து ஃப்ரேம் அப் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி டெஸ்ட் 8ல் பார்த்தீங்கன்னாலும் இங்கிலீஷ் வருது, இதை அட்டன் பண்ணி இதில் இருக்கிற பேசிக் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். எது படிக்கும் போது கீவேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ இன் அ நெக்ஸ்ட் வீடியோ.